பேசணும். பிரக்யா, நீங்க ரியாவோட அப்பா மிஸ்டர் மெஹரா தானே? நான் பிராச்சியோட அம்மா. முதல்ல நேரம் என்ன சந்திக்க விடல, இப்ப நீங்க என்ன சந்திக்க விரும்பல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம், அதனால சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு நீங்க எந்த காரணமோ சாக்கு போக்கு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க இப்ப அப்பாவாக போறீங்க, இன்னும் குழந்தைத்தனமா நடந்துக்காதீங்க. உங்களுக்கு 2 பொண்ணுங்க பிறந்திருக்கு. 2 பெண் குழந்தையா? நான் எந்த பொண்ணுகிட்ட உறவை முடிச்சுட்டு வந்தனோ அவளுக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. பிராச்சி என்னோட பொண்ணு. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஷூ கூட மேட்ச் ஆகுது. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சத சாப்பிடணும், ஆனா துணி மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா நீங்க மட்டும்தான். நீங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா. வெளியே இருக்க எல்லா லைட்டும் ஆன்ல இருக்கு, ஆனா உள்ள மட்டும் எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? அப்புறம் ஜெனரேட்டரும் ஆன் ஆகாம இருக்கு. காலையில 9 மணிக்கு முன்னாடி எல்லா ரிப்போர்ட்டும் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே இந்தாங்க. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அதை ஒழுங்கா செஞ்சிருங்க. ஓகே சார். என்ன பண்ணிருக்கீங்க மேடம்? இங்க பாருங்க மேடம். மேடம், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரா வேணா இருங்க, ஐ டோன்ட் கேர். யூ ஷுட். நான் யாருங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப நான் காருக்கு பின்னாடி தான் மோதுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கண்ணாடியை உடைச்சிருவேன். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை போய் திட்டி இருப்பீங்க? என் பொண்ணை நான் எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா? அவ இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதில்ல. அவளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் அவ மன்னிச்சிருவா. அப்புறம் ரியா, அவகிட்டயும் அவ நல்ல விதமா தான் நடந்திருக்கா. அவ எதையும் எதிர்பார்த்து அந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல. அவளுக்கு இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு குணம். எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துப்பா. யார் சொன்னான்னு வந்து நீங்க அந்த மாதிரி என் பொண்ணை திட்டினீங்க? உங்க பொண்ணு வந்து ரன்பீருக்கும் எனக்கும் நடுவுல பிராச்சி வந்துட்டான்னு சொன்னா பிராச்சி வந்து கத்திருவீங்களா? ஒருவேளை என் பொண்ணு 2 பேருக்கு நடுவுல வந்திருந்தானா அவ உறவுகளை சேர்க்கறதுக்காக ஒரு வழி தவிர பிரிக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் பிராச்சியோட அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பிராச்சியோட அப்பா அவ கூட இல்லங்கிறது அவரோட தப்பு ஒன்னும் இல்ல. எல்லாத்துக்கும் சூழ்நிலை காரணம். அப்புறம் இன்னொரு பொண்ணோட அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது? உங்க பொண்ணுக்கு உங்களால ஒரு அம்மாவோட பாசத்தை கொடுக்க முடியல, நீங்க எப்படி பிராச்சியோட அப்பாவை பத்தி பேசலாம்? நான் என் பொண்ணு வளர்த்த விதத்தை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. உங்கள மாதிரி நான் ஒண்ணும் வளர்க்கல. நீங்க ரியாவை ஒரு அம்மா அப்பாவா இருந்து பார்த்து வளர்த்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல நீங்க. என்னாச்சு? என்ன கேக்குற? என்னாச்சுன்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் கேளு முதல்ல. முன்னாடிலாம் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சொல்றாங்க பிராச்சி இப்படி பிராச்சி அப்படின்னு. ஆனா என்கிட்ட யாருமே பிராச்சி எப்படிப்பட்டவன்னு கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு தானே பிராச்சி எப்படிப்பட்டவன் தெரியும். ஆரியன், நான் பிராச்சிய அவளை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவளை என்னால உணரக்கூட முடியுது. அவ மனசுல வேற ஏதாவது இருந்திருந்தா எனக்கு தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? அவ அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா என் வீட்டுல இருக்கவங்க யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அவங்க பிராச்சி கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்படி பிராச்சி கூட பேசாம இருக்க முடியும்? நாங்க 2 பேரும் மனசளவுல மட்டும் ஒண்ணு சேரல, ஆத்மார்த்தமா ஒண்ணு சேர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் முடிச்சுக்க முடியும்? நானே எப்படி என்னோட மனசை தூக்கி வெளியே போட முடியும்? நான் விடுற மூச்சு காத்துல கூட பிராச்சி இருக்கா, அதான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஒரு வார்த்தையில கூட பிராச்சி இருக்கா, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் அவ மட்டும் தான் இருக்கா. நான் அவளுக்காக சாக கூட தயாரா இருக்கேன்.
என்னால அவளை விட்டு பிரிய முடியாது. நானும் அவளும் ஒன்னாயிட்டோம். என்னை விட்டு அவ மட்டும் போயிட்டானா நான் செத்துருவேன். நான் அவளை பிரிய விரும்பலடா. நான் அவளை பிரிய விரும்பல. எனக்கு பிராச்சி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்டா. செத்துடலான்னு தோணுதுடா. என்னால அவ எல்லாம் இருக்க முடியாதுடா. என்னால எப்படி அவ எல்லாம் இருக்க முடியும்? எனக்கு அவ வேணும்டா. ரன்வீர், எனக்கு உண்மையிலேயே தெரியாது ரியா உன்னை காதலிக்கிறான்னு. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க 2 பேருக்கு நடுவுல வந்திருக்கவே மாட்டேன். நான் உங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி போயிருப்பேன். ஒன் செகண்ட். தேவையில்லாம நீ அழாத. இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நீ அழுகிறத நிறுத்த. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழுக வரும்போது என்ன பண்றது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அழாம இருக்க முடியல. எல்லாத்த விட வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னால பல பேர் கஷ்டப்படுறாங்க. அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, லைஃப்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நம்மளால மத்தவங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னாலதான் ரியா ஹர்ட் ஆயிருக்கா ரன்பீர். என்னாலதான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. என்னை இன்னி வரைக்கும் ரியா காதலிக்கிறான்றது ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்ல. ஒருவேளை அவ என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் உங்ககிட்ட சொல்லிருப்பல பிராச்சி. ஆனா எல்லாரும் இதுதானே சொல்றாங்க, ரியா என்னாலதான் சாக முயற்சி பண்ணா, அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு. வாட்? ரியா உன்னாலதான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான்னு உங்ககிட்ட வந்து யார் சொன்னது பிராச்சி? மெஹரா சார் சொன்னாரு. ரன்பீர், எப்படி மெஹரா சார் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருக்காரோ அதே மாதிரி உன் ஃபேமிலி என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல? இல்ல, போய் சொல்றேன். எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. உன்னோட ஃபேமிலிய நான் என் ஃபேமிலியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அவங்க அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மெஹரா சார நான் என் அப்பாவா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அவரை நான் தப்பானவன்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு பிராச்சி. என்னோட மொத்த ஃபேமிலி அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. என்னோட பாட்டிக்கு நான் சின்ன வயசுல இருந்து பண்ற சொல்ற எல்லா விஷயமும் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்றது? நமக்கு எந்த வழியும் இல்லாதப்போ ரன்பீர், தப்பா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பதிலா 2 அடி பின்னாடி போறது நல்லது. அதனால உன் ஃபேமிலி உங்ககிட்ட என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீ நடந்துக்கோ. என்னோட ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் உன் கூட இருக்க எல்லா உறவையும் முறிச்சுக்கணும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் உன்னோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். மெஹரா சாரும் இங்க வந்து எனக்கு வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. உன்னை விட்டு விலகி இருக்கணும், உன் லைஃபை விட்டு போயிடணும்னு சொல்லியிருக்காரு. அதோட எப்பவுமே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்ட. அவங்க சொல்றத நான் கேட்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிராச்சி. என்னோட காதல் அவ்வளவு பலவீனமானதா? நீ எப்படி ஆரம்பத்திலேயே பின்வாங்குற? இப்பதான் நம்ம காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட சரியா ஆரம்பிக்கல. ஆனா நீ அதுக்குள்ள பின்வாங்குற. நான் எதுக்காக பின்வாங்குறேன்னா, ரியா அவ வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு ரன்பீர், இதுதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. இங்க பாருனா, என்ன நானே அழிச்சுக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்தி கூட வாழ முடியும்? ரன்பீர், ரியா ரொம்ப சென்சிட்டிவானவ. அவ ஃபீலிங்ஸ் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாதா என்ன? அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் என்ன ஆகுறது? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, எல்லாரோட விருப்பம் என்னன்னா நீ ரியா கூட சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ அதை தான் செய்யணும். அவங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நான் எப்பவும் என்னோட மனசு சொல்றத மட்டும் தான் கேட்பேன் பிராச்சி. இந்த மனசால தான் நான் உன்னை காதலிச்சேன். என் காதலை என்கிட்ட இருந்து பறிக்கிற உரிமையை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட கூட. நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நாம சோசியல் மீடியாவுல அவங்கள தேடுவோம், அவங்க எங்க இருக்காங்கன்னு. நீ ரியாவை சோசியல் மீடியாவுல தேடலன்னு சொல்றத நான் எப்படி நம்ப முடியும் சொல்லு? நீ தான் அவளுக்கு அம்மா வச்சே. அப்புறம் இது எப்படி தெரியாம போச்சு? உன்னோட பொண்ணு பிராச்சி எங்க வேலை பாக்குறா, எந்த கம்பெனில வேலை பாக்குறா, அவளோட பாஸ் யாருன்னு பேக்ரவுண்ட் கூட செக் பண்ணவே இல்லையா? நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன்.
நீ இதெல்லாம் யோசிக்கவே இல்லதான். நீ ரியாவை தேட முயற்சி பண்ணவே இல்லதான். ஆனா எப்ப நீயும் சரிதா ஆண்டியும் கேட்டரிங் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ எங்க வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? விக்ரம நீ பார்த்த இல்லையா? அப்ப உனக்கு எதுவும் தெரியலையா? அண்ட் டோன்ட் டேர் டு லை. அந்த இடத்துல அண்ணன் போன் பேசிட்டு இருந்தாரே, அது கூட உனக்கு தெரியலையா? நான் பார்த்தேன்டா. ஆனா அது இவரதான் இருக்கும்னு எனக்கு சரியா தோணல. அது போய் சொல்லாத பிரக்யா. உனக்கு ரியா யாருங்கிற விஷயம் நல்லா தெரியும். அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டர் மெஹ்ரா யாருன்னு. Can you just leave alone, ஆலியா? அவளுக்கு தெரியாதுன்னு விட. எனக்கு தெரியும்னா, எப்பவும் போல நான் சொல்றத இன்னைக்கும் நீங்க நம்பவே இல்ல. இவ என்ன சொன்னாலும் அதான் உண்மைன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா ரியாவோட உண்மையான நிலைமை என்னன்னு மறந்துட்டீங்க. நான் சொல்லிக்கிட்டே வரேன். ரியா அவளை விட நீங்க பிராச்சி மேலதான் அதிகமா அன்பு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறா. அப்புறம் இதையும் மறந்துடாதீங்க. பிராச்சினாலதான் ரியா சூசைட் அட்டன் பண்ணானா, அப்புறம் இதை எப்படி நான் மறந்தீங்க? அதாவது பிராச்சி ரியாக்கு என்ன பண்ணான்னு மாயா சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. ரியா நெருப்ப பத்த வச்சுக்கிட்டா. அவ அழுதா உங்களை கூப்பிட்டா எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துனா. எந்த பொண்ண நீங்க ஆசையா அன்பா தூக்கி வளர்த்தீங்களோ அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அவ தற்கொலை பண்ணிக்க முழு காரணம் அந்த பிராச்சி தாங்கிறத மறந்துடாதீங்க. ஷட் அப் ஆலியா. பிராச்சி எதுவும் பண்ணல. ஷீ இஸ் இன்னசென்ட். ஓகே, அவ இன்னோசென்ட்னா ரியா எதுக்காக அப்படி எல்லாம் சொல்லணும்? பிராச்சி அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குறான்னு சொன்னா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, ஒரு பொண்ணு உண்மை சொல்றா, இன்னொரு பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்ற. ரியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக பிராச்சி பேரை சொன்னா? இந்த தடவையும் எங்க வளர்ப்புலதான் நீ குறைன்னு சொல்றியா? இல்ல, நான் சொல்ல வந்தது அது கிடையாது. அப்படி இல்ல. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு ஷெல்ஃபிஷ பார்த்ததே இல்ல பிரக்யா. நீ எப்படி உன்னோட ரத்தத்திலேயே வித்தியாசம் பாக்குற? எப்படி உன்னால ஒரு பொண்ணுக்கு எதிராக இன்னொரு பொண்ணை பயன்படுத்த முடிஞ்சது? தாய் தாம் பெத்த குழந்தைங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க மாட்டேன். நான் யாரையும் பழி வாங்குவேன். இங்க நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஐ லைக் யூ. நான் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன். ஆனா நீ ஒரு அம்மாவா இருந்து அவளை விட்டுட்டு போயிட்ட. எல்லாமே பண்ணதும் நீதான். இது எல்லாத்துக்கும் காரணமும் நீதான். அவ ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்கா. வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறானா. டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ரியாவுக்கு பிராச்சிய சுத்தமா பிடிக்கல. நீங்க எப்பவும் என்ன பேசாதன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இத பார்த்த ரியா நிரந்தரமா அமைதியாக போறா. பாத்துக்கிட்டே இருங்க. Enough. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. அதுவும் பிரக்யா பத்தி எதுவும் பேசாத. பிரக்யா அண்ணா அவ போயிட்டானா அவளை போக விடுங்க. அவ என் லைஃப் விட்டு போக விட மாட்டேன். ஜஸ்ட் லீவ் மீ. அண்ணா ரியா உங்க லைஃப விட்டு போட பரவாயில்லையா? Shut up, ஆலியா. Just shut up, ஆலியா. உங்க பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு பெத்த பொண்ணு மேல இல்ல. எனக்கு அவ மேல அக்கறை இருக்கு. ரியா மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க அவளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா ரியா அவங்கள வெறுக்கிறா. உங்களுக்கே நல்லா தெரியும் பிராச்சியையும் பிரக்யாவையும் அவ வெறுக்கிறா. ஆனா நீங்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக கொண்டு வர பாக்குறீங்க? அவங்க தூரமாவே இருக்கட்டுமே. யாரை வெறுக்கிற யாரை வெறுக்கலங்கறத நான் பாத்துக்கிறேன். நீ இதுல தலையிடத just stay out of it, right? ஏன் நான் அப்படி என்ன பிரக்யாவை தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரியா தான் தன்னோட பொண்ணுங்கிற விஷயம் பிரக்யாக்கு எப்படி தெரியாம போச்சு? எனக்கு எப்படி பிராச்சி பிரக்யாவோட பொண்ணு தெரியாதோ அந்த மாதிரி. ரோசி ஜோசஃபோட பொண்ணு, ஆலியா மகேஷ் பட்டோட பொண்ணு. ஜோசப், நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ரோசிய பத்தி கேட்டீங்க ஆனா ஆலியா பட்ட பத்தி கேட்கல. சாதாரண ஆளுங்களை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. பிராச்சி பிரக்யா சாதாரணமானவங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய ஸ்டார். அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லயும் மேகசின்ல நியூஸ் பேப்பர்ல ரியாவோட போட்டோ இருக்கு. அவ ஒரு ஸ்டார் கிட். அப்படி இருக்கும்போது பிரக்யாவுக்கு மட்டும் எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க? அவ கண்டிப்பா ரியாவை பாக்கும்போது அவளுக்குள்ள இருக்கிற தாய்மைங்கிற உணர்வு வெளிப்பட்டிருக்கும். ஆனா எப்ப பிராச்சி ரியாவை வெறுக்கிறாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சோ
அப்ப அவ எந்த பொண்ண வளர்த்தாலோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டா. அது பிராச்சி. அவ பிராச்சி மேலதான் அன்பு வச்சிருக்கா. அவ பிராச்சிய பத்தி மட்டும் தான் யோசிக்கிறா, ரியாவை பத்தி யோசிக்கல. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அவ உங்களை நிறைய தடவை சந்திச்சல, அப்ப ஒரு தடவையாவது பிராச்சிய பத்தி உங்ககிட்ட சொன்னாலா இல்ல ரியாவை பத்தி அவ உங்ககிட்ட கேட்டாளா? அவ கேட்டா. அப்ப நான் சொன்னது சரிதானா? ரியா உங்களோட பொண்ணுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ என்ன கேட்டா. கேஷுவலி நேம் பேரு போட்டோ வச்செல்லாம் கேட்கல. அப்ப நான் ஆர்கியூ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அம்மா ஒரு பொண்ண பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவலா மாட்டாளா? விஷயத்த புரிஞ்சுக்கோங்கண்ணா. அவ பேரை தெரிஞ்சுக்க கூட அவ விரும்பல. அவ உங்ககிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஏன்னா இதுக்கெல்லாம் அவ உங்களை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. என்ன சும்மா பழி வாங்க துடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை விட எனக்கு அவளை நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம அவ எதுக்காக என்ன பழி வாங்க போறா சொல்லு. அவ பொண்ணு கியாராக்காக உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அவ குழந்தை இறந்ததுக்கான காரணமே இந்த அபிஷேக் பிரேம் மெஹ்ரான் தான் நினைக்கிறா. அதுக்காக தானே அவ உங்களை விட்டுட்டு போனா. ஆலியா லிமிட்டை தாண்டிட்டா. பிரக்யாவை தேவையில்லாமலாம் பேசிட்டா. நானும் ஆலியாவை திட்டினது நல்லதா போச்சு. ஆனா நான் பிரக்யாவை தடுத்து நிறுத்தி இருக்கணும். பிரக்யாவது போகாம அங்கே இருந்திருக்கலாமே. அவ மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. எதுவுமே சொல்லாம அவ எப்படி போகலாம்? பிரக்யாக்கு என்னதான் வேணும்? நான் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண. இருந்தாலும் அவ எதுக்காக போகணும்? அவ இப்ப எங்க போயிருப்பா? ஒருவேளை அவ கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பா. இந்நேரம் பிராச்சி கிட்ட நான் தான் அவளோட அப்பான்னு சொல்லி இருப்பா. அவளுக்கு கண்டிப்பா தெரியும். பிராச்சி கிட்ட போய் நீ இனிமே தாராளமா அப்பான்னு கூப்பிடலான்னு நான் சொல்லணும். இது எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? நான் தானே அவளோட அப்பா. நான் முழு உரிமையோட சொல்லுவேன். நாங்க இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். நீங்க இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. அப்படியே பண்ணுங்க. ஆமா ஆமா. ஒரு நிமிஷம். யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இவளுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால இவ வேணும்னு அப்படி பண்ணா. நல்லவேளை உங்க அப்பா உன் கூட இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ பண்ண காரியத்துக்கு அவமானத்துல தலை குனிஞ்சிருப்பாரு. நீ ரன்வீரை மட்டும் இல்ல ரியா கிட்ட இருந்து என்னையும் நீ பிரிக்க பார்த்தல. இல்ல சார், நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? இல்ல, நான் கண்டிப்பா பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவ மேல உயிரிய வச்சிருக்கன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லணும். அவ ரொம்ப நாளைக்கு என்ன சார்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு வரா. இதுக்கப்புறம் அவ என்ன அப்பா தான் கூப்பிடணும். இப்ப பிரக்யா எதுவும் சொல்லாம இருக்கணும். ஏன்னா நான் சொல்லும் போது அவ முகத்துல வர சந்தோஷத்தை நான் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சரி பண்ணிருப்பேன். ஆனா என்னோட நேரத்தை பாத்தியா? நான் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு பாத்திருக்கேன். என்னால எதையும் சரி பண்ண முடியல. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இடைவெளி ஆயிடுச்சு. நான் உங்க முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுங்க. அப்பா ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. என் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. He understands everything. பட் ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அவர் ரொம்ப இன்சென்சிட்டிவ் ஆயிடுறாரு. சில சமயம் எனக்கு என்ன வேணுங்கிறது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறல்ல? நாம எத்தனை தடவை சந்திச்சோமோ அப்ப நம்ம ரெண்டு பேர் மனசுக்குள்ளயும் அன்பு இருக்குன்றத ஒத்துக்கிறல்ல? அதான் நாம சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு பொண்ணா இருக்கணும், நான் உனக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்னோம்ல. இப்பதான் அம்மா பொண்ணாயிட்டோமே. எழுந்திருச்சு பாருடா. நான் உன் மேல ரொம்ப உயிரையே வச்சிருக்கேன். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உனக்காக தான் 20 வருஷமா என் அன்பை முழுமையா தேக்கி வச்சிருக்கேன். அத மொத்தமா ஒரே நேரத்துல உனக்கு கொடுப்பேன். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். பிளீஸ் எழுந்திரு ரியா. எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணு முழிச்சு பாரு பிளீஸ். என்னாலதான் அவ இதை பண்ணிருக்கா. என்னாலதான் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காமா. அவ நான் அவளுக்கும் ரன்பீருக்கும் நடுவுல வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கா. அதனாலதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அம்மாவும் அப்பாவும் ரியாக்காக என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் நான் பிராச்சியை காதலிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ரியா சூசைட் அட்டம் பண்ணாதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் என்னோட லைஃபை அழிச்சிக்க முடியாது இல்லையா? பிராச்சி இல்லாம என்னால வாழ முடியாது. ரியாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். வேற யாரும் புரிஞ்சுக்கலனாலும் ரியா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பா. நான் கண்டிப்பா இதை பத்தி அவகிட்ட பேசணும். உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த உறவா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. நான் உன்னை வெறுக்கிறேன். அடியோட நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you, Ria. I hate you. I hate in my core, Ria.
நான் தப்பு பண்ணதை உணர்த்தணுன்றதுக்காக தான் அவள் ஒருவேளை சூசைட் அட்டம் கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னோட தப்பை ஒத்துக்கிறேன். தென் ஷி வில் பி ஓகே. எங்கள் 2 பேருக்குள்ள உண்மையாக எதுவும் இல்லாதப்போ நான் பிராச்சியை பற்றி மட்டும் யோசிக்கிறது தான் கரெக்டு. நான் நேராக போய் அவகிட்ட சாரி சொல்ல போகிறேன். ஒருவேளை பிராச்சியோட அம்மா ரியாவோட அம்மாவாக இருந்தா அவள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டா. பிடிவாதமே பிடிச்சிருக்க மாட்டா. மேம், ரியா மெஹரா உள்ள தானே இருக்காங்க? ஆமா, ஐசியூல தான் இருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா டாக்டர் கேட்காம டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஓ, நான் போய் அவங்கள மீட் பண்ணலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா அவங்கள பாக்குறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க ரியாவுக்காக ரொம்ப அழுகுறாங்க. ஐ மீன், அவங்க எமோஷனலி கொஞ்சம் அட்டாச்சா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. யாரோ ஒரு லேடியா? ஆலியா ஆண்டியா இருக்கும். அவங்க தான் ரியா மேல உயிரியே வச்சிருக்காங்க. நீங்க என்ன திட்டினது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். இட்ஸ் ஓகே. ஆனா ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, என்னால அதை மறக்கவே முடியாது. நீங்க சொன்ன வார்த்தை, நல்ல வேளை உங்க அப்பா உன் கூட இல்ல இருந்திருந்தா என்னால தலை குனிஞ்சு நின்று பாருன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை என்னால மறக்கவே முடியாது சார். எனக்கு என் அப்பா இல்ல, ஆனா என் அம்மா இருக்காங்க சார். எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. நான் இது வரைக்கும் என் அம்மா வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு காரியமும் செஞ்சதில்லை சார். ஐ நோ நீங்க சொன்னீங்க, பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன், என் அப்பா இல்லாம போனது நல்லதா போச்சு. ஏன்னா அப்பாவோட அன்பும் எனக்கு அம்மா கொடுத்து வளர்த்திருக்காங்க. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எனக்கு அப்பாவே வேண்டாம். இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் நீட் இட். எனக்கு அப்பா வேண்டாம். I'm sorry, but I had to say this. Auto! ஒரு நிமிஷம் பிராச்சி, நான் உன்னை டிராப் பண்றேன், வா. No, it's okay. ப்ளீஸ் என் கூட வா. சிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட. சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். கம் ஆன், நீங்க போங்க. சீட் பெல்ட். ஆமா, நீ எதுக்கு சிட்டி ஹாஸ்பிட்டல் போற? அம்மாவை பார்க்க. ரியாவை பார்க்க தான் பிரக்யா போயிருப்பா. உங்க அம்மா போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்களே? எதை பத்தி? சொல்லியிருக்க மாட்டா. அப்படி சொல்லியிருந்தா நீ இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்ட. அப்பான்னு என்னை கூப்பிட்டு என்னை கட்டி அணைச்சிருப்ப. இவ்வளவு நாள் என் பொண்ணு என் முன்னாடியே இருந்திருக்கா. எனக்கு அது தெரியாமே போயிருக்கு. சாரி பிரக்யா. எப்பவும் போல இப்பவும் நான் உன்னை சார்ந்தேதான் இருக்க. பிராச்சி கிட்ட சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு. தேங்க்யூ பிராச்சி. நான் உன்னை ரொம்பவும் ஹர்ட். அம்மா சொன்னதை கேட்டு சார் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காரு. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா சொல்ல முடியல. என்னால இதுக்கு மேல சாரை கஷ்டப்படுத்த முடியாது. அது வந்து உனக்கு சிட்டி ஹாஸ்பிட்டல் தானே? இல்ல போதும். தேங்க்யூ, பாய். எனக்கே அந்த மாதிரி கேட்டுச்சு. வண்டி ஓட்டிட்டு வரும்போது என் பொண்ணுன்னு சொன்னாரே, அவரு ரொம்ப நல்லவர். வேர்ல்ட்லயே பெஸ்ட் அப்பா. அது மட்டும் இல்லாம நானும் அதுதான் ஆசைப்பட்டேன். அவர் என் அப்பாவா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு. இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவரை நீ என் பொண்ணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டிருக்கு. பிராச்சி, ஒரு நிமிஷம் எழுந்து. ஐயோ, ஓகே. மெதுவா. இந்தா உன்னோட போன். இந்தா. எனக்கு ஒண்ணும் ஆகல. பரவாயில்ல சார், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நல்லா இருக்க? உனக்கு அடிபட்டு இருக்கு. உனக்கு கண்டிப்பா வலிக்கும். இல்ல, எனக்கு வலிக்கல. வலிக்கலன்னா அப்புறம் எதுக்காக அழற? இரு, கர்ச்சீஃபை கட்டி விடுறேன்.
இங்க பாரு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, சரியா? அம்மா அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நான் அப்பா இல்லையா? நீ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, சரியா? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, ஓகே? எனக்கு ஏதாவது அடிபட்டா அம்மாவும் இப்படிதான் பேனிக் ஆவாங்க. ராஜி இங்க வா. இதோ வரேம்மா. என்னாச்சு? கை காட்டு காட்டு. இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு வலிக்குதுல்ல? இல்ல, எனக்கு வலிக்கல. வலி இல்லாம தான் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதா? வலி இல்லாம யாராவது அழுவாங்களா? பசங்களுக்கு அடிபடும் போது அம்மா அப்பாக்கு தான் முதல்ல தெரிய வரும். நான் உன் அம்மா தானே, எனக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ஒன்றும் வலிக்கலல்ல? நீங்க என் அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஐ மீன், நான் இது வரைக்கும் என் அப்பாவை பார்த்ததே இல்லை. ஆனா நீங்க ரியாவை கேர் பண்ணும்போது நான் பார்க்கும்போதெல்லாம் உங்களை நான் என்னோட அப்பாவா தான் நினைச்சுக்குவேன். ஆனா அதுக்காக ரியாவோட அப்பாவை அவகிட்ட இருந்து பிரிக்க நினைச்சதில்ல. நான் ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க ரியாவை எப்படி பாத்துக்கிறீங்களோ, எப்படி கேர் பண்றீங்களோ அதே மாதிரி என்னையும். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்கன்னா என் அப்பா என் கூட இருந்திருந்தா தலை குனிஞ்சிருப்பாருன்னு சொன்னீங்க. நீங்க நீங்க சொன்னது ரொம்ப தப்பு. நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க அப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு. நீங்க சொன்னது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. இன்டென்ஷனலி இல்லைனாலும் நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. ஐ வாஸ் ராங். உன்னுடைய அப்பா உன்னை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவார். நிச்சயமா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவார். ஐம் ஷூர். ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. Shit. சரி, ஐ திங்க் அண்ணா என்ன பாக்கலன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன பாத்திருந்தா ஒருவேளை நான் லாக்அப்ல தான் இருந்திருப்பேன். இதுக்கான அர்த்தம் நான் சேஃப் தான். ஆனா இந்த காரோட டென்ட்டை சரி பண்ணி ஆகணும். அப்பதான் அண்ணனுக்கு சந்தேகம் வராது. ஒருவேளை அண்ணன் டென்ஸை பாத்துட்டாருன்னா அவர் கேக்குற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியாம போயிடும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, இந்த மெக்கானிக்கா இன்னும் காணோம். 1/2 மணி நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க போயிருந்த? வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தா முதல்ல சொல்லிருக்கலாம்ல. பணம் வாங்குறதுக்கு மட்டும் கதவு கிட்ட வந்து நிப்ப இல்ல. அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்டா இருந்தா வேற யாரனா வச்சு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். இவன் கிளம்பிட்டானா? இந்த அர்த்த ராத்திரியில வேற மெக்கானிக்க எங்க போய் தேடுவேன்? ஏய் நில்லு, இங்க வா. அது வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா ஸ்ட்ரெஸ்ஸான வேலையாச்சா எல்லா கோவத்தையும் ஓ மேல காட்டிட்டேன். உங்க பிரச்சனையை எதுக்காக என்கிட்ட காமிக்கிறீங்க? அதுக்கு என்ன திட்டுறீங்க? சரி, ஐம் சாரி. இந்த சாவி, இந்த டென்ட், கிராஷஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிடு. சரி. இப்பதான் நான் சேஃப். நான் பயந்ததே இந்த டென்ட் அப்புறம் கிராஷஸ்க்காக தான். பிரக்யா இன்னைக்கு உன்னோட நேரம் நல்லா இருந்தது, அதனால தப்பிச்சுட்டேன். அண்ணன் நடுவுல வந்துட்டாரு. அவர் மட்டும் அங்க வரலன்னா நான் உன் சாப்டரையே க்ளோஸ் பண்ணிருந்திருப்பேன். பிரியா என்ன மாதிரியே தான் இருக்கா. அதுக்கப்புறம் பிராச்சிக்கிட்டே என்னோட சில குணங்கள் இருக்கு. என்னோட விஷயத்தோட அவளோட விஷயம் நிறைய ஒத்து போகுது. தெரியும் நீங்க பிராச்சியை இல்ல உங்களை பாக்குறீங்கன்னு. ஆனா ஐம் சாரி, பிராச்சி என்ன மாதிரி, அவ என்ன மாதிரி தான் இருக்கா. நான் எல்லாத்தையும் சொல்ல தயாரா தான் இருக்கேன். ஆனா இந்த பிரக்யா பிடிவாத கரிதான் சொல்ல வேணாங்கிறா. எவ்வளவு நாள் தான் இதை மறைச்சு வைப்பான்னு தெரியல. நானும் மறைக்க கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பிராச்சி உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் தயாராகல.